ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கபோர்ட் க்ளீன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் கிடச்சிது. இதுதான் இது வந்து எங்களோட மேரேஜ் அனிவர்சரிக்கு நான் என் கையாலே ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்த கிஃப்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மாதிரிலாம் ஃபைல் போட்டு வரைஞ்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் குட்டியாக இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நானே பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீட்டிங் கார்டெலாம் நானே பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே ஒரு க்ரீட்டிங் கார்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து இதோட எல்லா மெமரிஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு குட்டியும் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு மேரேஜ் ஃபோட்டோஸு, ரிசப்ஷன் ஃபோட்டோ, என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லா மெமரிஸும் இருக்கும். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் நான் பெருசாக எடுக்க மாட்டேன். ஆனால் இப்போ வந்து ஒரு குட்டி ரெசல்யூஷன் இல்லை, அது எடுத்துக்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் இது வந்து பண்ணோங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டைரியில் நம்ம எல்லாரோட இந்த இயர் எடுக்கிற எல்லா ஃபோட்டோ மெமரிஸையும் இதில் வந்து நம்ம ஒட்டி வச்சோன்னா அது வந்து ஒரு ஆல்பம் மாதிரி நம்ம தனியாக கொடுத்த விட மெமரிஸாகவும் இருக்கும். எந்த டேட்டு நம்ம எழுதி வச்சோன்னா சூப்பராக இருக்கும்ல. அதனால் இந்த ஃபோட்டோவும் இந்த மாதிரி ஒரு டைரி இதை வச்சு இது பண்ணால் அழகாக இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ரெசல்யூஷன் நியூ இயர்க்கு எடுத்துருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுதான் ரெசல்யூஷனாக எடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.